வணக்கம். சிவன் அப்படிங்கிற வார்த்தை தற்காலத்துல தான் பயன்படுத்தப்படுகிறது. இது சிவனை இப்பதான் எல்லாரும் வணங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். முன்னாடி சிவன்கிற வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். சிவன் சிவன் சிவப்போ அப்படிங்கிறதுல இருந்து இந்த சிவன் அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த சிவன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம சிவனை எப்படி சொன்னோம் அப்படின்னா செவ்வண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், செவ்வரி அப்படின்னு சொல்லியிருக்கோம், செந்நிறம். இதான் பழமையான வார்த்தை. செம்மை, செந்நிறம், இந்த வார்த்தைகள் எல்லாம் மிக பழமையான, பல்லாயிரம் ஆண்டு காலம் பழமையான இந்த வார்த்தைகள். அப்ப செவ்வண்ணன் அப்படிங்கிற அந்த பெயரினுடைய சுருக்கமாகத்தான் நம்ம இன்னைக்கு சிவன் அப்படின்றோம், சிவப்பு அப்படின்றோம். ரத்தத்தின் நிறம் சிவப்பு, உயிர் கொண்ட ரத்தத்தின் நிறம் சிவப்பு. அப்போ உயிரோட ஒரு மனுஷன் இருக்கா அப்படின்னாக்கா சிவன் உள்ளார இருக்கான் அப்படிங்கிறது தான். இந்த உயிராக நாதனை புரிந்து கொண்டதுதான் சிவன், சிவம். ஆன்மீகத்தினுடைய, உலகத்துக்கே ஆன்மீகத்தை கத்து கொடுத்த மூலவர்கள் தமிழர்கள். இந்த தமிழ்நாட்டில தான் புத்த மதம் தோன்றி உலகெல்லாம் பரவி இருக்கிறது. புத்த மதம்னா வேற எதுவும் இல்லை, பள்ளி வழிபாடு. இன்னைக்கு நாம இந்து மதம்னு சொல்லி வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா முறைகளுமே புத்த மத வழிபாடு தான். புத்த மதத்தை பின்பற்றிய வழிபாடு தான். இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும்.